வேக வச்சிடலாம். 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். கடலைப்பருப்பு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி விட வேண்டாம், இந்த ஈரப்பதத்திலேயே அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். காய்ச்சி வடிகட்டி வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாசத்துக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இலையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மைதா மாவை அப்படி ரவுண்டாக கொண்டு வாங்க. ஓனை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டேன். இந்த மைதா மாவு நடுவில் வச்சுக்கிட்டேன். அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி அப்படியே வச்சு வந்து தட்டிக்குங்க. வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான். நமக்கு போலி ரெடி ஆயிடுச்சு.